வணக்கம் தோழர்களே. விஜய் எப்படி ஜெயிச்சாரு? எப்படி 107 சீட்டு 108 சீட்டு வாங்குனாரு? அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிரலாம் தோழர்களே. அது இவிஎம் மிஷின், அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் விஜய ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலா போயிட்டு இருக்குது. நம்ம அந்த கருத்துக்குள்ள போக வேணாம். ஆனா விஜய்னால ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் பேசுறாங்க தோழர்களே. அரசியல் படிக்கிறாங்க, அரசியல் தெரிஞ்சுக்கிறாங்க. அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இந்த சின்ன பசங்க 15 வயசு, 16 வயசு, 17 வயசு, 18 வயசு இவங்களுக்கெல்லாம் ஓட்டு இல்ல. ஆனாலும் அவங்க அரசியல தெளிவா புரிஞ்சுட்டு இருக்காங்க. புரிய வச்சிருக்கிறாரு விஜய். அவருக்கே புரியல. நான் 35% ஓட்டு வாங்கியிருக்கிறேன். எனக்கு ஆட்சி அமைக்க அது என்னைய கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கவர்னருக்கு லெட்டர் குடுக்குறாரு. ஆனா 118 சீட்டு இருந்தா தான் நான் உங்கள ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிட முடியும்னு சொல்லி கவர்னர் ரிப்ளை பண்றாரு. அப்ப அதுவரைக்குமே இந்த சின்ன பசங்க இந்த ஓட்டு இல்லாத இந்த இளைஞர்களுக்கு அது புரியாது. இப்ப புரிஞ்சிருக்குது. ஏன்பா 108 சீட்டு எடுத்திருக்காரு எங்க தலைவரு. இன்னும் ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் மேல கோவப்படுற அளவுக்கு சில இளைஞர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கு. 118 சீட்டு, 234 சீட்ல 117 சீட்டு பாதி. பாதிக்கு மேல ஒரு சீட்டாவது இருந்தா தான் கவர்னர் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரு அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்த இன்னைக்கு விஜய் மூலமா இளைஞர்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. புரிய வைக்கப்பட்டிருக்குது. அரசியல் பேசுறாங்க. அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க இந்த இளைஞர்கள். இந்த விஷயத்த நம்ம வரவேற்கணும் தோழர்களே. உண்மையாலுமே விஜய்னால ஒரு நல்லது நடந்திருக்குன்னா, இன்னைக்கு அரசியல் தெளிவு வந்திருக்குது இளைஞர்கள் மத்தியில. அரசியல் படுத்தப்பட்டிருக்கார்கள்ங்கிறத நம்ம நல்ல விஷயமா எடுத்துக்கணும். விஜய் ஜெயிச்சதுல ஒரு நல்லது நடந்திருக்குன்னா, அது இந்த ஒண்ணு மட்டும் தான். இதுக்கப்புறம் அவர் ஆட்சி அமைப்பாரா? அமைக்க மாட்டாரா? என்ன நடக்கும்? அப்படிங்கிறது அது வேற விஷயம். பட் இளைஞர்கள் இன்னைக்கு அரசியலை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ 10, 30 வருஷத்துக்கு முன்னால நான்லாம் இளைஞனா இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, எங்களுக்கு ஓட்டு போடுறதுன்னா மட்டும் தான் தெரியும். செவுத்துக்கு இந்த சின்னங்கள வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு தெரு தெருவா கத்திக்கிட்டு இருக்காங்க. "உங்கள் ஓட்டு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு எங்களுக்கு ஓட்டு போட தகுதியே இருந்தாலும், இவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தெளிவான அரசியலா நாங்க போய் போடல. பட் இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் படுத்தப்பட்டு தெளிவா